அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமை விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்குன்னு பார்த்திங்கன்னா சுட சுட சோறு வடித்தாச்சு. பிள்ளைங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு வாங்கின காய்கறியில் வந்து முட்டைக்கோசும் அதோட பீன்ஸுமே மிஞ்சிட்டு இன்றைக்கி அதை இப்போ காய்கறியெல்லாம் காலி பண்ணி ஆகணும். அதனால் லஞ்சுக்கு சாம்பாரும் வச்சாச்சு. முட்டைக்கோஸ் போட்டு பீன்ஸையும் போட்டு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. சூப்பராகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார். அதுக்கப்புறம் பொரியலுக்கு வந்து பீட்ரூட் கடந்துச்சு. சரி, அதை பொரிச்சிடலாமா அப்படின்ட்டு இன்றைக்கி அந்த காய்கறியெல்லாம் காலி பண்ணி ஆகணும். அதனால் பொரியலும் வச்சாச்சு. பிள்ளைங்க முட்டை பொரிச்சு கேட்டாங்க. அதனால் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு ஆம்லேட்டும் போட்டாச்சு. நாள் வாங்கின கெளுரு மீன் குழம்பு இருந்துச்சு. அதையும் சூடாக்கி நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுருந்தேன். சின்ன மகனுக்கு வந்து புளி குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால் மீன் குழம்பும் அதோட முட்டையை வச்சு பிள்ளை சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி வாக்கில் என்னுடைய பிள்ளைங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருக்கிறதால சனிக்கிழமை ஈவினிங் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னதால் அங்கேயும் கிளம்பியாச்சு. பிள்ளை விளாடுறதுக்கு பாலும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு வீட்டெல்லாம் போட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இன்றைக்கி அம்மா வீட்டில் நைட்டு ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் போல் வந்துட வேண்டியதான். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பூனை வந்து ஒரு ஓரமாக ஒரு முடுக்கில் நின்றுச்சு. அதையுமே பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. சரி, அதை கிளிப்பிங் எடுக்கலாமா அப்படின்ட்டு ஒரு கிளிப்பிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் சரியான மழை ஃப்ரெண்ட்ஸு. தேர்வே நசு நசுன்னு நடந்துச்சு. அப்படி இதை கொஞ்சம் கிளிப்பிங் எடுத்துகிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அம்மா வீடு பக்கத்தில் தான் இருக்குது. வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் அம்மா வீட்டு இருக்கு. அதனால் அங்கேயும் போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மினி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.